கிரேட் ப்ராடக்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்னஸ் அப்படின்னா இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு வந்து ஹெல்த் கிரைசிஸ் இருக்கு? ஆரம்ப காலத்துல லிவ் லாங், ஆரோக்கியமா ரொம்ப நாளா இருந்தாங்க. அவங்களுடைய லைஃப்ல வந்து 80% ஹெல்த்தியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த்தியா கம்மியா தான் இருக்கும். மருந்து மாத்திரையோட தான் நம்ம லைஃபே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன் இதுக்கு காரணம்? எங்க தப்பு நடக்குது? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்த வியாதி எல்லாம் மலேரியா, டெங்கு, டிப்தீரியா, இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ், தொத்து வியாதி மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு அதிகமா இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி வியாதி எல்லாம் இல்லை. கேன்சர், டயபெட்டிஸ், ஆர்த்தடிஸ் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, ஒபிசிட்டி, இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் நம்மளுக்கு இன்னைக்கு பெரும் சவாலா இருக்கு. எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு, நம்ம தேவையில்லாததை அதிகமா சாப்பிட்றோம். சால்ட்டு, சுகரு, கொலஸ்ட்ரால், கஃபைன், ஆல்கஹால், அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றோம். இன்னொன்னு, சாப்பிட்றதே இல்லை, குறைஞ்சது வேணுங்கிறத குறைஞ்சது சாப்பிட்றோம். உதாரணமா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி தேவையானதை கம்மியா சாப்பிட்றோம், தேவையில்லாததை அதிகமா சாப்பிட்றோம். வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு சின்னதா இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லை பெருசா நம்மளுக்கு ஒரு செலவு வியாதிக்கோசரம் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு நமக்கு எப்படி உதவி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனியோட சூப்பர் பிராண்ட் ப்ராடக்ட் ஐபல்ஸ். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசாய் பெரி ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு 15 ஃப்ரூட்ஸோட பிளெண்ட் தான் இந்த ஜூஸ். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ், ஏஜிங் சப்போர்ட் பண்ணுது, இம்யூனிட்டி ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, கார்டியல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா AS10 அப்படின்னு நாசாவோட ஸ்பேஸ் ட்ரிங்க்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம கம்பெனி நம்மளுக்கு தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெகுலராக 30 ml மார்னிங், 30 ml ஈவினிங் பிஃபோர் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம உடம்புல இம்யூனிட்டி அதிகமாகி அதன் மூலமா நம்மளோட உடம்பு தன்னோட பிரச்சனையை தானே சரி பண்ணிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சரி, இது வந்து நம்ம கம்பெனியோட பப்ளிகேஷன், ஐபல்ஸோட பப்ளிகேஷன். அடுத்தது வந்து ஐ கேர், லேடிஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்கில்யம், தண்ணீர் விட்டா, இந்த மாதிரி ஆயுர்வேதா இன்க்ரீடியன்ட்ல உருவாக்குன ஒரு ப்ராடக்ட். பீச் ஃப்ளேவரில் இருக்கும். இதுவும் ஜூஸ் ஃபார்மில் இருக்கும். 30 ml மார்னிங், 30 ml ஈவினிங் பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடணும். இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐ கேர் கொடுக்குறாங்க. மூணாவது நம்ம கம்பெனியோட அனதர் சூப்பர் பிராண்ட் ப்ராடக்ட் ஐ காஃபி. ஸோ ஐ காஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் பல வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிற உங்களுக்கு வேர் வந்து ஏகநாயகம், தமிழ்ல இதுக்கு பொன்கொரண்டி வேர்னு பேரு. ஸோ இந்த ஏகநாயகம் வேரை நம்ம காஃபி பவுடர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு காஃபி ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இந்த காஃபியை நீங்க ரெகுலரா 2 times மார்னிங் அண்ட் ஈவினிங் பிஃபோர் ஃபுட்டு சுடுதண்ணியில் போட்டு சாப்பிடணும். பால், சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்றப்போ பிளட் சுகரை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கும் இந்த காஃபி ஹெல்ப் பண்ணுது. இது காஃபியோட பப்ளிகேஷன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் ஐ க்ளோ, ஸ்கின் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து ஸ்கின்னை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் கூட நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சாப்பிட்ற ஒரு சிறப்பு ஃபார்ம்ல ஒவ்வொரு 4 ஃப்ளேவர்ல கம்பெனி சாக்கெட்டா கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் இன்கிரீடியன்ட் குங்குமப்பூ, சாமந்திப்பூ, அதிமதுரம், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்டா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லங்ஸ், லிவரை டீடாக்சிஃபை பண்ணி பிளட்டை பியூரிஃபை பண்ணி ஸ்கின்னை நேச்சுரலா க்ளோ பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட். அதோட பப்ளிகேஷன்ஸ். அடுத்தது ஐஸ்லெட் வெயிட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு சுகருக்கு அடுத்தது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிரச்சனைனா ஒபிசிட்டி. அதுல எஃபி ஃபியூச்சன் இன்கிரீடியன்ட்ல நம்ம கம்பெனி ஒரு ஐஸ்லிம் பார் கொடுத்துருக்காங்க. இது வந்து குட் ஃபேட் இன், பேட் ஃபேட் அவுட். இது நைட் டெய்லி ஒரு பார் பிஃபோர் டின்னருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்
இந்த பாரை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா மார்னிங் 1 ஈவினிங் 1 அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்றப்போ பாடி கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு நேச்சுரலாக ஸ்கின்னை டைட் பண்ணி உங்களுக்கு வெயிட்டை மேனேஜ் பண்ணும். ஸோ ஒரு மாசத்துல 3 கிலோ 4 கிலோங்கிற ஆப்டிமம் வெயிட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். 3 மந்த்ஸ் நீங்க தொடர்ச்சியா சாப்பிடணும். இது கூட நீங்க பேசிக் எக்ஸசைஸ் பண்றப்போ இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வெர்சஸ் சிஸ்டம்ஸ். ஸோ பொதுவாக நம்ம சிம்டம்ஸுங்கிறது அறிகுறிகள். நமக்கு தலைவலியும் காய்ச்சலும் அறிகுறிகள் தான். உடம்புல எங்க இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சிம்டம்ஸ் வந்து தலைவலியோ காய்ச்சலோ இருக்கும். ஆனா அந்த சிஸ்டம் எங்க பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்காம சிஸ்டம்குள்ள வேலை செஞ்சுட்டு இருப்போம், இல்லை அதுக்கு மருந்து சாப்பிடுவோம். பட் நம்ம ப்ராடக்ட் வந்து சிஸ்டமுக்குள்ள போய் வேலை செய்யறதுனால இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு.